Hi, this is Dr. Ushanandini, psychiatrist from Tanjavur. இன்னைக்கு ஸ்டாய்கிசம் பிலாசபில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எதை வேணா நம்ம ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கு ஸ்டாய்க் பிலாசபில சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்தானா 3 அடி தான் இருப்பாங்களாம். பாஸ்கெட்பால் பிளேயர் சோ பாஸ்கெட்பால் பிளேயோ இல்ல ஃபுட்பால்லயோ வந்து நல்லா டாலா இருக்கவங்க தான் விளையாட முடியும் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல அவங்களோட ஹைட்டை அட்வான்டேஜா யூஸ் பண்ணி டாலா இருக்கவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத பால் எல்லாம் இவங்க ஹேண்டில் பண்ணி அதவே அவங்க ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா ஆக்கிட்டாங்க அப்படின்றதான் இன்னைக்கு ஸ்டோரியில சொல்றாங்க. இன்னொரு ஸ்டோரியா சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குதிரை இருந்துதான், ஒரே ஒரு குதிரை தான் அந்த ஃபார்மர் வச்சிருந்தாரு. அதுவும் ஓடி போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு அது 3 குதிரையோட வந்துதான். 3 குதிரை கிடைச்சிச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மரோட பையன் வந்துட்டு ஒரு குதிரை மேல ஏறி போனானா, அது வைல்டு ஹார்ஸ் தான். சோ அதனால அது போயிட்டு இவனை கீழே தள்ளி விட்டுச்சு. அவனுக்கு கால் உடைஞ்சு அவன் மாவு கட்டு போட்டு உட்கார்ந்தானா. ஏண்டா இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது போர் முழக்கம் வந்துதான். ராஜா வந்து எல்லா ஆண்களையும் போருக்காக கூப்பிட்டாங்களாம். இவருக்கு காலில் கட்டு போட்டிருந்ததுனால இவர் போருக்கு போகாம தப்பிச்சுக்கிட்டாரு, அவரோட உயிர் படைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால அட்வான்டேஜா எடுத்துக்க முடியுமானா முடியும். அதை எப்படி யோசிக்கிறது அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. இதை பத்தி யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ.